வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் அற்புதமான நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுவை பற்றி பேச போறோம். சந்திரபாபு இயற்பெயர் ஜே.பி. சந்திரபாபு 1927ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தார். அவருடைய ஆரம்ப காலம் கடினமாயிருந்தாலும் அவருடைய திறமை அவரை மேடையில் உயர்த்திச் சென்றது. இளமையில் நாடகங்களிலும் பின்னர் திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். 1950களில் அவர் நடித்த பல திரைப்படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அவர் பேசும் மாடர்ன் தமிழ் மற்றும் யூனிக் காமெடி டைமிங் அவரை வேற மாதிரியான நடிகனாக்கினது. நடிப்பு, பாடல், நடனம் என்று அனைத்து துறைகளிலும் கொடி கட்டி பறந்தார். சந்திரபாபு ஸ்டைல் அப்படின்னு ஒரு தனி முத்திரை உருவாக்கினார். உனக்காக எல்லாம் உனக்காக, குங்கும பூவே, புத்தி உள்ள மனிதரெல்லாம், நான் ஒரு முட்டாளுங்க போன்ற சாகாவரம் பெற்ற பாடல்கள் இன்றும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. கதாநாயகர்களுக்கு இணையாக புகழ் பெற்றிருந்தார். தயாரிப்பாளர்கள் அவரின் தேதிக்காக காத்திருந்தனர். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற முன்னணியில் இருந்த அனைத்து நடிகர்களின் படத்திலும் நடித்தார். அனைத்து படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன. சினிமா உலகத்தில் வெற்றி கண்டாலும் சந்திரபாபுவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சோதனைகள் இருந்தது. சிறந்த நடிகராயிருந்தாலும் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவர் தனிமையாகவும் ஏழ்மையாகவும் இருந்தார். 1981இல் 54 வயதிலேயே அவர் உயிர் நீத்தார். இன்றும் எப்போதும் சந்திரபாபுவின் நடிப்பும் நகைச்சுவையும் ரசிகர்களுக்குள் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும். அவரை போல பல்சுவை கலைஞர் ஒருத்தர் இப்போதும் இல்லை. நம்ம தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை அரசர் சந்திரபாபு அவர்கள். நண்பர்களே, சந்திரபாபு சார்பான இந்த சிறு கண்ணோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த நடிகரை பற்றி வீடியோ போடுறேன். தமிழ் சினிமா பற்றி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.